நந்த வம்சத்து மன்னன் தன்னை உதாசீனப்படுத்தினான், கேவலப்படுத்தினான் என்பதற்காக சாணக்கியர் தன்னுடைய முடியை, தன்னுடைய அந்த கூந்தலை, உன்னுடைய ஆட்சி கவிழ்க்காமல் நான் இந்த கூந்தலை முடிய மாட்டேன் என்ற சபதம் எடுத்து நந்த வம்சத்தை வீழ்த்தி மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது சாணக்கியனுடைய சபதம். சாணக்கியர் கூறிய வழியில்தான் இப்போது அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது. சாணக்கியர் மிகப்பெரிய பொருளாதார மேதை. அவர் பொருளாதாரத்தை பற்றி, நிதி நிர்வாகத்தையும் பற்றி 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நெருப்பு, நோய், கடன், இந்த 3 பேரிடமும் மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களை கொன்று விடும் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நெருப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பத்தி பற்ற வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டோம்னா, பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு துளி பக்கத்தில் பட்டதுன்னா ஃபயர் ஆகி வீடே அழிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆசிரியர் வீடு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நோய், ஹெல்த் இஷ்யூஸ், காலில் லேசாக சின்ன புண்ணுக்குன்னு ஏதாவது ஒன்று ஏற்பட்டதுன்னா இம்மிடியேட்டாக மருத்துவரை பார்த்து நம்ம அதற்குண்டான மருந்து உட்கொண்டு ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உடம்புள் பூராவும் பரவி ஒரு மனிதனையே கொன்றுவிடும். அதே போல்தான் கடன் வாங்கும் போதும் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, அநியாய வட்டி, தீயவர்களிடம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட உங்கள் குடும்பத்தையே அழிச்சிரும் அப்படிங்கிறார். எப்படின்னா, இந்த மீட்டர் வட்டி, கந்து வட்டி, கெட்டவங்கிட்ட கடன் வாங்குறதும் தன்னுடைய போர் பற்றிய ரகசியத்தை எதிரிடம் சொல்லக்கூடியதும் ஒன்றாகும். எதிரிக்கு நம்முடைய போர் ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்மளை ஈஸியாக வீழ்த்திடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மைனஸ் விஷயம் அந்த கடன் கொடுத்தவங்க தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளை காலி பண்ணிடுவோம், நம்ம குடும்பத்தையே அழிச்சிரும். அதனால தான் சாணக்கியர் கடன், நோய், நெருப்பு இந்த 3 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ப்ராக்டிக்கல் லைஃப் கூட நாங்கள் கூட என்ன கிளைண்ட்ஸ்க்கு ஒரு ஜுவல் அடமானம் வச்சா கூட ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போகாதீங்க, கவர்மெண்ட் பேங்க்கு போங்க, அது மரியாதையாக இருக்கும். கடன் வாங்கினாலும் வங்கியில் வாங்க வேண்டும், மற்றவர்களிடம் வாங்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.